Dear plus 1 Gamma students, good morning. Let us continue the chapter 24 retailing. Under the head fictions of large retailers, we shall discuss the hire purchase and installment traders. Under the head fictions of large retailers, we shall discuss hire purchase and installment traders. ரெண்டு செய்திகள். வாடகை கொள்முதல் முறை, தவணை முறை விற்பனை, ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் ட்ரேடர்ஸ், தவணை முறை விற்பனை. இந்த ரெண்டையுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹையர் பர்ச்சேஸ்னு சொல்கிறோம்ல, வாடகை கொள்முதல் முறை, தவணை முறை விற்பனை, இது ரெண்டுக்கும் அதிக வேறுபாடுகள் கிடையாது, ஒரு சில வேறுபாடுகள் தான் இருக்குது. இந்த முறையில் பொருளை நம்ம நீண்ட காலம் உழைக்கக்கூடிய பொருள்களை விற்பனை செய்வாங்க. இந்த டிவி, வாஷிங் மிஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், இந்த மாதிரி உள்ள பொருள்களை விற்பனை செய்வாங்க. வாடகை கொள்முதல் முறை, தவணை முறை விற்பனையில் நீண்டு உழைக்கக்கூடிய பொருள்களை அந்த பேரளவு சில்லறை வியாபார நிறுவனங்கள் விற்பனை செய்வாங்க. ஒரு சிறிய தொகையை முன்பணமாக பெற்றுக்கொண்டு பாக்கியை தவணை முறையில் செலுத்த சொல்லுவாங்க. இந்த கடைசி தவணையை செலுத்துகிற வரைக்கும் பொருள் மீதான உரிமை விற்றவர்கிட்டே இருக்கும். இது வாடகை கொள்முதல் முறையில் கடைசி தவணையை செலுத்திட்டாருன்னா அந்த உரிமை வாங்கினவருக்கு வந்துடும். தவணை முறை விற்பனையும் இதே மாதிரி தான். ஆனால் அந்த உரிமையை முன்பண தொகையை செலுத்திட்டு ஒரு தவணை செலுத்தின உடனேயே பொருள் மீதான உரிமை வாங்கியவருக்கு வந்துவிடும். வாங்கினவர் பணம் செலுத்தலை அப்படின்னா நீதிமன்றத்தின் மூலமாக தான் நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஆகவே இது ஒரு சிறிய தொகையை முன்பணமாக செலுத்திவிட்டு பாக்கி தொகைகளை தவணை முறையில் செலுத்தக்கூடிய முறை தான் இது. Now let us discuss hire purchase system. Hire purchase trading is a system by which the seller agrees to sell the articles to the buyer on condition that the payment of the article will be made in a fixed number of installments till the sale price is paid. Though the buyer gets possession of the goods immediately on signing the contract, the ownership does not pass on till the payment of the last installment. The buyer prefers to pay a lump sum or a part of the price initially, that is down payment. இந்த முன்பணம் ஆரம்பத்தில் அட்வான்ஸாக ஒரு அமௌண்ட்டு கொடுக்குறாருல, அந்த அமௌண்ட்டுக்கு பேர் டவுன் பேமெண்ட். And the balance in installments as per the contract. The seller continues to be the owner of the article till then. If the buyer commits a default in payment, the seller is entitled to repossess the article. It is also a form of credit sale. Only durable articles like a television, air conditioner, refrigerator, washing machine, etc. are suitable for hire sale. வாடகை கொள்முதல் முறைங்கிறது பொருள் வாங்குவோர் அதனுடைய விலையை பல மாதங்கள் அல்லது ஆண்டுகள் நீடித்து தவணைகளில் செலுத்த ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு முறையாகும். இது ஒரு வகை கடன் விற்பனை தான். ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்ட உடனேயே பொருள்களை எடுத்து சென்று வாங்குறவர் பயன்படுத்தலாம். அதன் மீதான உரிமை, அந்த பொருள் மீதான உரிமை இறுதி தவணையை செலுத்துகிற வரைக்கும் விற்றவற்றை தான் இருக்கும். வாங்கினவர் பொருளோட விலையில் ஒரு பகுதியை முன்பணமாக செலுத்திட்டு மீதி தொகையை தவணைகளில் செலுத்துகிறார். தவணை தொகையை அவர் செலுத்த தவறிட்டார்னா பொருளை மீண்டும் திரும்ப பெறக்கூடிய உரிமை விற்றவருக்கு உண்டு. நீண்டு உழைக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருள்களான குளிர்சாதன பெட்டி, துணி துவைக்க இயந்திரம், தொலைக்காட்சி, மடிக்கணினி, இந்த மாதிரி உள்ள பொருள்கள் தான் இந்த முறையில் விற்கப்படுகிறது.
Next comes installment system. Installment system is a type of purchase in which the price amount of the product is not paid initially but in installments. It is also called as a deferred payments system. Deferred payment systemனா நீண்ட தவணைகளில் பல தவணைகளில் செலுத்தக்கூடிய ஒரு முறை, தவணை முறையில் செலுத்தக்கூடிய ஒரு விற்பனை முறை. அண்டர் திஸ் சிஸ்டம் title or ownership of article as well as the possession is passed on to the buyer as soon as the first installment is paid. On default of payment, the seller cannot seize the article but recover the dues through court. இந்த தவணை முறை விற்பனையில் பொருளோட விலையோட வட்டியையும் சேர்த்து மொத்த தொகையில் முதல் தவணையை செலுத்தி பொருளை பெற்றுக்கொள்ளலாம், பொருளை பயன்படுத்தலாம். முதல் தவணையை செலுத்திய உடனேயே வாங்கினவர் பொருள் மீதான உரிமையாளர் ஆகிறார். முதல் தவணையை செலுத்தியாச்சுனாலே அவர் வாங்கினவர் அந்த பொருளுக்கு உரிமையாளர் ஆகிடுவார். பொருளை வாங்கினவர் மீதி தவணை தொகையை செலுத்தலைன்னு சொன்னால் விற்றவர் சட்ட நடவடிக்கை தான் எடுக்கலாம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மீதி பணத்தை கேட்கலாம். பொருளை திரும்ப பெறக்கூடிய உரிமை அவருக்கு கிடையாது. ஏன்னா பொருள் மீதான உரிமை வாங்கியவருக்கு உடனே தவணை முறை விற்பனையில் கிடைச்சிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.